எங்கட காணி 92ஆம் ஆண்டு விட்டு போனாங்க. இந்த வரைக்கும் முடுறாங்க இல்லை. இந்த முள்ளிவாய்க்கால சண்டை நடந்து அடுத்த நாளே கடைசி சண்டையடாப்பா அந்த இடத்துக்கு எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா எங்கட 92ஆம் ஆண்டு ஒரு நோக்கம் கூட இல்லையே. சரி அங்காலே ஏர்போர்ட்டுக்கு சுவீகரிச்ச காணியை பொழிச்சு போட்டு எங்கட காணியை விடலாம் தானே. அதான்டாப்பா அங்கட அப்பமாண்ட காணியன். அந்த ஆடு மாடு தெரிஞ்ச இடம் மட்டும் கிடக்குது. ஆடு மாட்டுக்குள்ள ஒரு மதிப்பு நாய்க்குள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லை. சரி இப்படியே போய் அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு போவோம். நேரம் இதை பார்த்து 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 சுடலைக்கு போற மட்டும் வந்து பார்ப்போம். என்ன கண்ணா கண்டு ஆரண்டது தெரியல தான் பார்க்கலாம். நீங்க பிலாப்பழம் தானே? ஓ பிலாப்பழம் என்ன தெரியுதோ பாருங்க. ஆட்ட பொடியன்னு சொன்ன விளக்கண்ணு. விளக்கண்ணு தெரியுமா? விளக்கண்ணு என்ன பொடியன்? அவன் இப்ப ஆள் இல்லையே. என்ன ஆள் இல்ல? ஆள் இப்ப படுக்கையிலையா? படுக்கையில தான். என்ன செய்யறது? அது சரி. ஆஹா ஓ அடே உங்களோட கொப்பருக்கும் ஒரு கங்கால் ஒரு காணி இருக்கு இல்லை? உங்களுக்கு உங்கண்ட காணிக்கு அங்கால் காணி எங்கண்ட காணி. அப்ப போராட்ட பக்கம் போகலையோ நீங்கள்? என்னென்ன போராட்டம் என்ன போராட்டம் போராட்டம் என்னத்துக்கு வேலை? இது தேவையில்லையே இந்த போராட்டங்கள். நீங்கள் என்னத்துக்கு வந்த நீங்கள்? இப்ப நான் இதுல வந்து இப்ப எங்கட வலி வடக்குல காணியை விட சொல்லி போராட்டம் நடத்துறாங்கல்லானே. நான் ஒவ்வொரு நாளும் பாருனேன். நான் அதுல வரையக்க பார்த்தேன். அந்த உச்சந்திரன் ஏதோ கத்திக்கொண்டாங்க. எனக்கும் தெரியாது என்னன்னு. நாங்கள் வந்து தம்பி நாங்க ஒரு அரசியல்வாதியும் பிடிக்க இல்ல. ஏண்டா ஒரு அரசியல்வாதியும் கதைக்கலாம், ஒரு அரசியல்வாதியும் கதைக்கலாம். இங்க உள்ள அரசு உயர் அதிகாரிகள் கதைக்கலாம், அவங்களும் கதைக்காங்க. கடைசியா நாங்களான தம்பி எங்கட பிரச்சனைக்கு நாங்களான கதைக்கணும். எங்களுக்கு பசிச்சா நாங்களான கதைக்கணும். இந்த காணி என்ன பிடிக்கிறது? இந்த காணி இந்த பாருங்க வடிவ பாருங்க. அது இந்த காணி என்ன செய்ய போறீங்க தம்பி? நீ கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. அந்த பாருங்க அந்த காணி அதுல பாருங்க பாருங்க எப்படி காடா கிடக்கு. இந்த காணி என்ன செய்ய போறீங்க? அப்படியே கொடுத்துட்டு போக சொல்றியோ நீ? அந்த காணி என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன இதுல இதை எடுத்து என்ன செய்ய போறீங்க? தம்பி உனக்கு கொண்டு சொல்லட்டும். நீ தம்பி பிறந்தது இப்ப 2000க்கு பிறகு, சரியோ? நீ பிறந்தது 2000க்கு பிறகு. நாங்கள் தம்பி உனக்கு இடப்பெயர் வேண்டாம் எனக்கு தெரியாது. சரி நீ உண்ட காணியை விட்டுட்டு போயும் இருக்கல. நீ டோகா கட்டா இருக்காது பொண்ணியும் ஒருக்கா போன பொன்னி. சரி உன டோகாவில் எது கேட்கல. நீ உண்ட ஊருக்கு வரவணும் போன உனக்கு ஃபீல் இருந்ததோ இல்லையோ? இல்லையா அங்க இருக்க சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் 10 இருக்கிறத விட அங்க சும்மா நான் இப்படி நிமிந்து பார்த்தா பில்டிங் அப்படி தெரியும். நல்ல ஏசி நல்ல காத்து அதுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இங்க யாரையும் பேர் வாங்க இந்த 10 என்ன வாழ்றது. நான் இந்த இதுல நான் வந்து 80ஆம் ஆண்டு பிறந்தனான். 80ஆம் ஆண்டு பிறந்தனான், சரியோ? 12 வயசு வரைக்கும் இந்த காணிக்குள்ளால வேலிக்குள்ளால புகுந்து சித்தி வீட்டை போய் அதுல மாங்காய் ஆஞ்சி பிலாப்பழம் உண்டு எல்லாரும் பட்டி சாப்பிட்டு முழு நிலா காலத்தில் ஓடி வேந்து அதுக்குள்ள ஒளிச்சு பிடிச்சி விளையாடி பாம்படிச்சு ஓனான் அடிச்சு முயல் அடிச்சு விளையாடின காணியடா இந்த காணிக்கு. இது கங்கால உள்ள காணி தான் எங்கட காணி. ஆனா ஒரு வீடு இருந்த தடவை ஒன்றையும் காணல, கொண்டே காணல, கல்லையும் காணல, மண்ணையும் காணல. அந்த நேரம் சில பேர்ட்ட வீடு கல்வீடு. ஆனா எங்கட வலி வடக்குலடாப்பா முக்காவாசி பேருக்கு கல்வீடு தான். என்னென்ன இருக்கிற காணிக்குள்ள எல்லாரும் மண் வீட்டை கட்டி இருந்த நீங்க? இல்ல கொஞ்சம் பிடிச்சு துவச்சு போட்டாங்க. அடே உண்ட பராமரம். அடே உண்ட சொத்து உனக்கு முக்கியம். அப்ப நீ என்ன வேண்டு சொன்னா உண்ட சொத்தை நீ உடைக்க மாட்டாய். ஆனா உண்ட சொத்தை நீ பாதுகாப்ப. ஆனா உண்ட சொத்தை நான் பாதுகாப்பனும் பாதுகாக்க மாட்டேன். அடே இதெல்லாம் இப்ப கட்டாந்தர மாதிரி இருக்குது. நாங்களும் அந்த காலமடாப்பா எல்லாரும் இன்னும் நீ இந்த ரோட்டால இப்படியே போய் பாத்தியண்டா, சரியா? இதால இந்த குறும்ப சுட்டிக்குள்ளால விடு, சரியா? ரோட் உதவா சரியான இந்த குறும்ப சிட்டிக்குள்ளால இப்ப கொஞ்சம் ஆமிக்காரர் காணி விட்டாங்க, அதுக்குள்ளால போய்ப்பார். அடே எத்தனை பழைய வீடு கிடக்கண்டு போய் பாடுறா. 92ஆம் ஆண்டு விட்டு போன வீடுகள் இந்த வரைக்கும் ஜன்னலும் கதவும் கூரையும் இல்லாம கிடக்குது.
கட்டுறோம் நல்ல கட்டுறோம் இதனால வச்சு கட்டியிருப்பாங்க. அதான் அப்போ இப்படி ஒரு காயா வந்த காணியில சாகர கடையில போய் பாப்போம்னு சொன்னால் அட எங்கட காணியை நீங்க விடுங்க அவன். இப்ப நாங்க கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று சரியான இப்ப உங்களுக்கு தானே அங்க இங்க சாவத்திருக்கீங்க, உங்களுக்கு காணி கிடக்கல நல்ல வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, குறைந்ததுக்கு இந்த காணி உங்களுக்கு அடே உரும்புறாயிலடாப்பா எனக்கு ஒரு பெரிய காணியும் அங்க உருமுறையில இருக்குன்னு உங்களுக்கு பெரிய காணியும் பெரிய ஒரு கடையும் கிடக்குது. ஏன் பெரிய ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கிறேன். இந்த காணியை பிடிச்சி தொங்குறியல் அடி சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல ஆகுமான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. இளையராஜா நல்ல வடிவா பாடி இருக்கு. அதுதான்டா எங்களுக்கும் சரியா சொர்க்கமா இருக்கட்டும் அல்லது சுவாமி மலையா இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு எது தேவை? எங்கட ஊர் தேவை, எங்கட ஊரின் இந்த காணி தேவை. சரி என்ன நீங்க உருமுறையா இருக்க உங்களுக்கு சொர்க்கம் தெரியும், இங்க வந்தாதான் சொர்க்கம் தெரியும். உரும்புறாத இருக்கேக்கலடாப்பா. ஒவ்வொரு நாளும் இரவு இந்த காணிக்க போனா என்ன, அந்த காணிக்க போயிருந்தா என்ன என்றால தோணுது. ஏன் சின்ன வயசுல ஓடி விளையாடின காணியடாது, சின்ன வயசுல ஓனான அடிச்ச காணியடா. டேய் அந்த சின்ன வயசுலடாப்பா முயலை கலைச்சி கொண்டு வரீங்களா நாங்கள் அங்காண்டு காலால் அடிக்கலாம் அடிச்சு அது ஓடின காணியடா. முயலுக்கு அடிக்கிறவன் இப்படி எறியகளை சுத்தி விழுந்த காணியடா. உனக்கு அது என்ன அருமை தெரியுமாடா? சரி என்ன அப்ப அந்த காணி அங்க உரும்பு அழைக்கிற காணியை விட்டுட்டு இங்க வந்திருக்க போறீங்களோ? ஒரு வசதியும் இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த காணிக்க சுத்திட்டு கடையே இல்ல, வேற ஒரு கடையும் இல்ல, என்னென்ன வந்திருக்க போறீங்க? தம்பி நான் ஒன்று சொல்லட்டும், உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். சரி சொல்லுங்க. சரி உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். சரி சொல்லுங்க. சரியா? இப்ப என்னன்னு சொன்னா எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இந்த காணி தான் தேவை. இப்ப நீ கேட்டதுக்காக நான் சும்மா ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு கதை குட்டி ஸ்டோரி சரிதானே? அவங்க சொல்ற மாதிரி நாங்க எங்கட நாங்கள் இப்படி சந்திச்சாடாப்பா கதை சொல்றதான் வளமை. அப்ப நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீ கேட்டதுக்கு இந்த நாங்கள் இந்த போராட்டஞ்சிகள் எல்லாம் ஜோதிச்சாங்க, நீங்கள் 2 சேர்ந்து 2 செவிகள் அது கன பேர் வருது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கதை என்னன்னா முந்தி இந்த போராளி பொடிகள் கொஞ்சம் பேர் இருந்ததாம் இலக்கியத்துல. உனக்கு எல்லாம் தெரியாது, உனக்கு தெரியாது. இப்ப போராளி பொடிகள் கொஞ்சம் இருந்ததாம். அப்ப அந்த போராளி பொடிகள் வந்துடா தம்பி இப்படியே இந்த சண்டை பிடிக்கிறது, தங்களோட மண்ணை மீட்க வேணும், தங்களுக்கு கொண்டு ஒரு விடுதலை கிடைக்க வேணும், நாங்களும் சுதந்திரமா எங்களோட காணியெல்லாம் உலாவணும், எங்களோட காணியில எங்களோட சொந்தங்கள் எல்லாம் நல்லா வாழணும்னு சொல்லி ஒரு எதிரியோட சண்டை பிடிச்ச ஒரு போராளி படை. சரிதானே? அப்ப இந்த போராளி படை இருக்கிறடாப்பா அவங்க அந்த சண்டையில எதிரியோட சண்டை பிடிச்சி தச்சுற சாயக்கில் அந்த மண்ணி அள்ளி அந்த மண்ணுக்காக தானே ரெண்டு சாவாங்க. இந்த மண்ணுக்காக அப்படி நிறைய பொடிகள் செத்தது. இப்ப இப்படி இருக்கைகளோ ஒரு அந்த போராளி பொடிகளுக்கு ஒரு தலைவர், அந்த தலைவர்கிட்ட இருக்கைகள்ல அந்த தலைவருக்கு கீழே கொஞ்சம் தளபதி மாதிரி இருப்பிடம் தானே. போராளி பொடிகளுக்கு ஒரு தளபதி, வந்து போராளி பொடிகள், அதுக்கு மேலும் ஒரு தலைவர். இப்படி இருக்கைகள்ல இந்த தலைவர்கிட்ட சில தளபதிகள் போய் கேட்பினமாம், நான் இல்லாட்டி நீங்கள் இதுல வெல்லலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் சில பேருக்கு வருமா. அப்ப அந்த தலைவருக்கு தோணிடும். அப்ப இவர்கள் யோசிக்கிறது, நான் இல்லாட்டி இதை வெல்ல இயலாது, நான் இல்லாட்டி இது செய்ய இயலாது, நான் தான் இவங்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறேன், இப்படி என்றெல்லாம் சில பேருக்கு சில எண்ணங்கள் தோன்றுவான். அப்ப அந்த தலைவர் இருக்காரானே இந்த போராளி பொடிகள் தலைவர், அவர் சொல்லுவாராம், தம்பி உங்களை யாரையும் நான் தளபதியா கொண்டு வந்து இங்க தளபதியா விட இல்லை. சரிதானே? இப்ப வேற ராணுவ கட்டமைப்புல இப்ப அமெரிக்கா எல்லாம் வேறு எங்கேயும் ராணுவ தளபதி என்றா அப்படியே கிரீன் கார்டு விசா கொடுத்து தன்னை நாட்டுக்கு எடுத்து தளபதியா வச்சிருக்கு. அப்ப சொன்னாரு, நான் அப்படி உங்களை ஒரு தளபதியா இறக்குமதி செய்யலை, உங்களை போராளி பொடிகளை எடுத்து பயிற்சி வழங்கி நீங்கள் போய் சண்டையில பிடிச்சு அதுல உங்களோட திறமையை காட்டித்தான் நீங்கள் தளபதியா வந்து நீங்கள் அதுக்கு முன்னம் சும்மா தெரிஞ்சாக்கள், ஆடு மாடு மேய்ச்சாக்கள், தேங்காய் பிடிங்கி நீங்கள் கடல்ல குளிச்சு கொண்டு தெரிஞ்ச நீங்கள் அப்படி இருந்தாக்கள். இன்றைக்கு நீங்க தளபதியா வந்தீங்கன்னா உங்களோட திறமை. அவர் சொன்னாராம், சிம்பிளா சொன்னாராம், நீ போனா நான் ரோட்டில் நிக்கிறவன் போறவன் என்ன விரும்பி வாரவனை நான் தளபதியாக்கி காட்டுவேன். அதோட இந்த தளபதி மாதிரி விளங்கிச்சான். உண்மை என்ன, எங்களை எப்படி அவர் தானே செதுக்கினது. அதுக்கு பிறகு அவங்க நல்லா வந்துட்டாங்க. அதே மாதிரி தம்பி நாங்களும் இந்த காணிகளை செதுக்குவோம் தம்பி, நல்லாக்குவோம். நீ சொன்னியே துபாயில மலை உயரமா என்ன இருக்குன்னு காட்டுறோம் இருக்கு.
எங்களுக்கு நம்பி இந்த 305 யுத்தங்கள் இல்லையென்றிருந்தா இந்த வழிவடக்கு துபாய் வந்து ஒரு சின்ன தம்பி. அந்த வழிவடக்குல நாங்களும் காட்டியிருப்போம். எங்கட இந்த ரோட்டு வழியை நீ போய் பார், எவ்வளவு உடைஞ்ச கட்டுறங்க, எவ்வளவு மேல் மாடி கிடக்கண்டு, எவ்வளவு மேல் மாடி எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கண்டு பார். ஏன் நீ கேகேஎஸ் ரோட்டால தம்பி இந்த தையிட்டி இந்த சைட் எல்லாத்தையும் போய் பார், எவ்வளவு கட்டுறம் கிடந்தது. இப்ப வந்து இவ்வளவு ஆனா முந்திய கட்டுறவங்க இவ்வளவு அப்ப ஒரு எங்களுடைய அப்பா வந்து ஒரு எதிர்காலம் யோசிச்சு கட்டினது. ஆனா இப்படி ஒரு சண்டை வரும், இப்படி ஒரு இடப்பெயர் வரும் மாதிரி யோசிக்க இல்லை. அதுக்கு பிறகு இப்படியே போய் நொந்து நூலாகி இப்ப வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த வழிவடக்கு காணியில போய் இருக்கணும்ன்றது எவ்வளவு உணர்வு தெரியுமா? சில பேர் அரசியல், ஆனா நாங்க உணர்வு. சரி, இப்ப நீங்க வெளிநாடு சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க நம்ம அங்க இருக்கிறாங்க, எந்த கூடியன் ஒருதன் லண்டன், ஒருதன் பிரான்ஸ். சரி, அவங்க அங்க இருக்க போறவங்க இங்க வேற போறாங்களோ இந்த காணி? அது எனக்கு தெரியாது தம்பி. இப்ப நீங்களும் இந்த காணி உங்களுக்கு தந்துட்டான்னு வைங்க, என்ன செய்ய போறீங்க? நான் வருவேன், அவங்க அனுப்புற காசுல கிளீன் பண்ணுவேன், என்னட்ட கிடக்குற காசுலையும் கிளீன் பண்ணுவேன், கிளீன் பண்ணி கூட என்ன செய்ய ஒரு கொட்டில் போடுவேன். இதுக்கு வந்து இருப்பேன் தம்பி. ஒரு முறையில இருக்கிற அது எனக்கு வந்து தம்பி அதுட்ட பிசினஸ் ஏரியா வச்சு கொள்ளுவேன். சரி, இது வந்து என் சொந்த ஏரியா. சரி, இப்ப நான் எனக்கு ஒரு வருத்தம்டா, ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட இந்த காணிக்கு வரைகளை எனக்கு அரைவாசி வருத்தம் தீரும். விளங்குது. சரி, நீங்கள் இப்ப உங்களுக்கு இதை நீங்க போராடி காணிய வந்துட்டீங்க. இப்ப உங்க மகன் வந்து இங்க இருக்க போறதும் இல்ல. அவன் நாளைக்கு என்ன மற்றாக்களுக்கு வித்தும் போகலாம், இல்லாட்டி பக்கத்து நாட்டுக்காரனுக்கு உங்க பக்கத்துல லேயா போட்டும் வந்துட்டு அவங்க ஒண்ணு அந்த மற்ற நாட்டுக்காரனுக்கு இந்த காணியை குத்தகையை கொடுத்துட்டு போனாலும் நீங்க சொன்ன மாதிரி வேற அவன் தான் அனுபவிக்க போறான். உங்களோட சந்ததி அனுபவிக்க போறது இல்லையே. எங்களோட சந்ததி அனுபவிக்காட்டிலும் இன்னொரு விஷயம் இதுக்காண்டி போராட வேண்டிய அவசியம் இல்லையா? என்ன நீ கேட்கறது வந்து பார்த்தா இந்த காணியை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல வர. இப்ப மற்ற நீ உங்களோட காலத்தோட நீங்க அதை விட்டுருவீங்க, உங்களோட பிள்ளைகள் வந்து இது அனுபவிக்க போறது இல்லையே. அடே, இப்ப நீ வந்து கொப்பரும் இங்க இல்ல, வேலை மட்டும்தான் இன்றைக்கு போராட்டத்துக்கு உன்னுடைய அப்பறம் வந்து நின்றுப்பார். இல்லைன்னா வந்து நின்றுப்பார். இப்ப போய் உன்னுடைய அப்பர் படுக்கையில கிடக்கிறார் கதைப்பார். நீ போய் கேட்டுப்பார், மெல்ல மக்கள் வழிவடக்கு காணி விடுறாங்களாம், எங்கட காணியும் விட. அவர் அண்டை சொன்னவர் அண்ணாங்க நிற்பார் போலக்கு. அப்பதான் நான் இதால உங்களை கண்டு வந்தேன். இல்ல, நீ போய் மெல்லமா தட்டி கேள், அந்த காணிக்கு ஒருக்கா போவோம் உண்டு. சில வேளையில அந்த ஜப்பான்காரன் வந்து பேல்காவருக்கு குண்டடிச்சிட்டான்னு சொன்ன உடனே இருக்கையில இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒழும்ப மாட்டார், சைக்கிளான் இருப்பார். அடிச்சுட்டாங்கன்னா ஒழும்பினவரா ஏன் அவ்வளவு அதிர்ச்சி. அதே மாதிரி நீ உன்னுடைய அப்பருக்கு போய் சொல்லிப்பார், காணி விட்டுட்டாங்க. சில வழியில படைக்கால ஒழும்பிடுவான். ஏனென்றா அது உணர்வடா தம்பி. இந்த உணர்வை சொல்ல முடியாதடா. அது எப்படி உனக்கு விளங்கப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு காணி, எனக்கு நான் வாழ்ற வீடு எனக்கு கிடக்கு, சரியோ, எனக்கு அது இதல்ல. நீங்க 4 பேர் போராடி என்னத்தை காணப்போம். இப்ப நாங்கள் ஊரெல்லாம் வந்துட்டோம். இப்ப சரி, நீங்க மட்டும்தான் இதுல போராடி கொண்டிருக்கீங்க இந்த காணி காண்டி. இந்த ஒரு எத்தனை காணி இருக்கு இதுல? மிஞ்சி போனா ஒரு 10-20 குடும்பம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு கணக்க ஹெக்டேர் கணக்குல கணக்கா இருக்கா? சரி, அப்ப ஓலா பேர் தானே இதென்ன போறீங்க? ஓலா பேருக்கு சொல்லி கேட்கறதுக்கு கேட்குமோ? இல்ல, இப்ப என்னண்டா, ஒரு சோறு பானையில இருக்குதானே, பானையில சோறு இருக்குதானே, அதை அவிஞ்சிட்டுன்றதுக்காண்டி நாங்க ஒரு சோறு 2 சோறு தானே எடுப்போம். அதுக்காக நாங்கள் எல்லா சோத்தையும் பார்க்கலாம். அப்ப நாங்கள் போராடக்கூடியாக்கள் அதை ஒரு அடையாள போராட்டமா ஆக்கி கொண்டிருப்போம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி மேர் அந்த மேல்மட்டத்துக்குள்ள அவங்க போயிருப்பாங்க. ஏன்? தங்களோட பதவி முக்கியம். அரசு உத்தியோகத்தை கதைக்கலாம் தம்பி, அவன் ஏன் கதைக்க மாட்டான்? ஏன்? பதவி போயிடும். அப்ப நாங்கள் கதைக்கலாம், நாங்கள் எங்களுடைய அடையாள உண்ணாவிரத்தை இந்த போராட்டத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துவோம். இப்ப நாங்க இந்த காணி விடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த காணி எங்கட காணி, எந்த சொத்து நீ வச்சிருக்கிறாய், அதை என்னட்ட தரலாம் தானே. சரி, நீங்க என்ன ஏரியல்? அதுக்குள்ள தோட்டம் வைக்கிறீர்கள் இல்ல? தோட்டம் வைக்கிறீர்கள்,
ஒரு 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 ரக்கு நிறைய கொண்டு வந்து விற்கிறாங்க. எங்க எங்க விற்கிறாங்கன்றெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க தோட்டம் வைக்கிறீர்கள், நீங்கள் அதுக்குள்ள அதை வச்சு வியாபாரம் செய்கிறீர்கள், பெருசா கட்டுறீர்கள். அப்ப இதை விடுறதுல உங்களுக்கு என்ன சரி, என்ன நீங்க செய்ய மாட்டீங்க, உங்க புள்ள வந்து குத்தகைக்கு தானே கொடுத்துருப்பாங்க, அவங்க விளைச்சிட்டு போட்டுமே விடுங்கோவன் தம்பி. நீங்க தோட்டம் செய்யறீங்க இல்ல, அவங்க செய்யறாங்க, செஞ்சு உழைக்கட்டுமே. உங்களுக்கு எங்கட உணர்வு விளங்குது இல்ல தம்பி. நாங்கள் நீங்கள் இப்ப பிறந்த இடம் இருக்குதானே, இப்ப நீங்கள் இப்ப வந்து இவன் நீங்க 92 நீங்க 2000 மணி நீங்க பிறந்த இடம் தான் இப்ப உங்களுக்கு சொந்த ஊரா இருக்கும். நீங்க அதுதான் உங்களோட ஊரண்டே சொல்லுவீங்க. அந்த ஊர் வருகிற எங்க சொந்த இடம். ஆனா நாங்க இப்ப உங்களோட பூர்வீகம் எது? அப்பா பிறந்ததான் எங்க பூர்வீகம். சரி, அது நான் ஒத்துக்கொள்றேன். சரி, ஆனா இதுல இப்ப நான் வந்து எனக்கு அங்க போய் வீடு இருக்கு, எனக்கு கைதறியில வீடு இருக்கு, எனக்கு நான் அதை இதன்றுவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப எனக்கு இந்த காணி தேவையே இல்லையா, என்ன என்னத்துக்கு தேவையில்லை காணியை கொண்டு வந்து சும்மா சடிபட்டு கொண்டு சும்மா போராட்டம் என்னத்தை செய்வான், அது செஞ்ச ஒரு பிரியோசனை இல்லை. உனக்கு இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. உனக்கு ஒரு கதை சம்பவம் ஒன்று சொல்றேன். இந்த முதல்ல ஒரு நாடகம், அதுல வந்து தம்பி அந்த நாடகத்துல வந்து ஒரு ஹீரோயின் இருக்கிறான். ஹீரோயினுக்கு பேர் டெஸ்டிமோனா. நீங்க வெளிநாட்டு கதை சொல்றீங்க? வெளிநாட்டு கதை. டெஸ்டிமோனா தான் அவருக்கு அந்த ஏன் சொல்றாண்டுகள். டெஸ்டிமோனா அவ வந்து ஒரு மூர் என்ற ஒரு ஒதல்லோவை லவ் பண்றான். ஒதல்லோ எப்படி இருப்பான்னு சொன்னா அவன் ஒரு அறிவிருக்கத்தக்க ஒரு கொடூரமான ஒரு ஆள். சரி, ஆனால் அவன் ஒரு போர் வீர தளபதி. சரியா, அவன் ஒரு வீர தளபதி, ஆனால் அவன் ஒரு அறிவிறக்கத்தக்க ஒரு வடிவில்லாத ஆளுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த டெஸ்டிமோனான்றது அவ்வளவு அழகு, நல்ல வடிவு. அப்ப இந்த ஒதல்லோன்ற நாடகத்துக்கு விமர்சனம் எழுதின ஒவ்வொரு விமர்சகர்கள்ல ஒரு விமர்சகர் எப்படி சொல்றான்னு சொன்னா, இந்த டெஸ்டிமோனாண்ட அழகை நான் எப்படியும் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னா, எனக்கு ஒருதன் ஓங்கி கன்னத்தில் அடிச்சால் அந்த அடி இப்படி இருந்தது என்று ஒருதற்குமே சொல்ல முடியாது. அது உணர்வு ரீதியானது. அப்ப அவன் அதுக்கு சொல்றான், ஒரு அழகான மாங்கனியை, ஒரு மாம்பழத்தை பார்த்து எடுத்து சுவைத்து சாப்பிட்டால் அதன் அழகை நான் அதனுடைய இனிமையை எப்படி சொல்ல முடியாதோ அதே போல டெஸ்டிமோனாவின் அழகு இருந்தது என்று சொல்லி யார் சொல்றான்? அந்த விமர்சகன் சொல்றான். இதுக்கு எங்கட கம்பர் ஒரு இடத்துல சொல்லுவார். சரியா, கம்பராமாயணத்துல சொல்லுவார், ராமன் அழகை பார்த்து சொல்லுவார். சரியா, மையோ மரகதமோ மறைகடலோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழகோ என்றால் இவன் அழகையும் என்னால் அங்கால வர்ணிக்க முடியவில்லை. மையும் இல்ல, மறைகடலும் இல்ல, மரகதமும் இல்ல, மலைமுகிலும் இல்ல. ஐயோ இவன் அழகை எப்படி சொல்றது, எப்படி கலர்ன்னு சொல்ல முடியாது என்று சொல்லி நிப்பாட்டுற. விளங்கிச்சா? அதே போலத்தாண்டா தம்பி, நீ கேட்கிற கேள்விக்கு இந்த காணிக்க போய் நீ என்ன செய்ய போறான்னு சொல்லி நீ என்ன கேட்கக்குள்ள என்னால உனக்கு பதில் சொல்ல முடியல. இது என்ற உணர்வடா, இது என்ற ரத்தமும் சதையடா. அது சரி, என்ன விளங்குது உங்கண்ட காணி, உங்களுக்கு உணர்வு என்ன விளங்குது. ஆனா உங்கண்ட காலத்தோட அந்த உணர்வு எல்லாம் அற்று போதே, உங்கண்ட பிள்ளை எது வந்து அனுபவிக்க போறது இல்லையே. அதுதான் எந்த கருத்து இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா வழி வடக்குல விட்ட காணியில நிறைய காணியிலே எங்களுடைய ஆக்கள் எல்லாம் போய் இருந்துட்டாங்க. ஏன் நிறைய பேருக்கு தம்பி, ஒரு சில பேருக்கு தான் நீ இப்ப சொன்ன மாதிரி எனக்கு காணி இருக்குது, உண்டி அப்பருக்கு காணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இப்ப வழிவடக்குல இருந்து வெளிக்கிட்டு போனதுல கொஞ்சம் பேர் தான் தம்பி வெளிநாடுகள்ல அங்க இங்க செட்டில் ஆனது. சரிதானே? நாங்க ஒரு 10,000 பேர் வெளிக்கிட்டு இருந்தா அதுல 2,000 பேர் தான் தம்பி செட்டில் ஆகிருப்போம். மிச்சம் 1,000 பேரும் அந்த காணிக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, காணிக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் செட்டில் ஆக இல்லை. அவங்க அவளா வெறும் இந்த ஆர்ப்பாட்டத்துல இதண்டாலே அவங்க என்னென்ன ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றேன்னு சொன்னா அவங்க அன்றாடம் தங்களோட சொத்தையும் பார்க்க வேணும், தங்களோட பிள்ளைகளோட படிப்பையும் பார்க்க வேணும். நீ சொல்ற சரி, இந்த செட்டிலான 2,000 பேர் தான் உண்ட கண்ணுக்கு தெரியுது. சரி, உண்டி அப்ப நான் செட்டிலானபடியா நீ யோசிக்கிற. இப்ப இந்த 8,000 பேருக்காகவும்
நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் தானே. இப்ப எனக்கு வந்து தம்பியோ பிள்ளைகள் காசு அனுப்புவாங்களா, அப்ப வேலை நடக்கும். நான் வந்து இந்த போராட்டத்தில் நிக்கலாம் தானே. அப்ப நான் ஒரு ஆள் கதைக்கக்கூடிய ஒரு ஆள் எங்களை போல. அப்ப இதுல நீ போராட்டத்துக்கு வாரதோ உன்னுடைய அப்பா போராட்டத்துக்கு வாரதோட இதுல வீரியமா இருக்கும். அப்பா வாரது ஏன் அவருக்கு உணர்வடா, உனக்கு பொழுதுபோக்கு. இப்பதான் நீங்க சொல்ல விளங்குது. என்றாலும் இந்த மக்கள் மட்டும் போராடக்கூடாது. இங்க சாவச்சேரியில இருந்து வரணும், அப்படி அங்க இருந்து கிளிநொச்சி எல்லா இடத்து மக்களும் இந்த உணர்வை மதிச்சு வந்தாங்களென்றால் இது வேலைக்கு இந்த காணி எங்க கையில கிடைக்கும். நீ சொல்றதான் சரி. இப்ப விஷயத்துக்கு வந்துட்ட. இப்ப இந்த காணிக்காக நாங்கள் இப்ப என்ன நேரமாண்டா பேப்பர்ல பார்த்து போட்டு வடக்கு மக்கள் போராட்டமாம். நானும் அப்படித்தான் பேப்பர்ல பார்த்துட்டு இவங்களே இந்த காணி போராடுறாங்க. இப்பதான் நீங்க சொல்லத்தானே எனக்கும் விளங்குது உங்கள்ட வருத்தம். அதே மாதிரி டிக்டாக்ல வடக்கு காணியின் போராட்டமாம். அதுல போட்டா 4 லைக்கோ வியூவர்ஸ் வரும். ஆனா இவங்க இதுல போடுறவங்க எல்லாரும் அங்க போராட்டம் தொடர்ச்சியா நடக்குது. ஒரு நாளைக்கு போய் எல்லாரும் போய் உங்களோட டிக்டாக் ஒன் பண்ணி போட்டு லைவ் போடக்கூடிய ஆக்கள் லைவ் போடுங்கோ, அதுல வீடியோஸ் எடுத்து ரீல்ஸ் போடக்கூடிய ஆக்கள் போடுங்கோ. இதுங்கட அப்பப்ப அந்த காணி அட்லீஸ்ட் சரி. உதாரணத்துக்கு இலங்கையில உள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தன் எடுப்போம், எங்களை யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துல எடுப்போம். நீ சொல்ற மாதிரி இப்ப நீ கைதடிக்கு பக்கத்துல ஒரு எடுப்போம், நான் குழி எடுப்போமே, நான் ஒரு குழியில ஒருத்தன் எடுப்பான். சரி, எடுத்தால் அவனுக்கு எப்படியோ வழிவடக்க சேர்ந்த ஒருத்தன் ஃப்ரெண்டாவோ சொந்தமாகவோ அறிந்தவனாவோ தெரிந்தவனா இருப்பான். சோசியல் மீடியாவில் எல்லாரும் இருப்பான், பறந்துபட்டு இருக்கிறாங்க தானே. அப்ப அவங்க ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. அப்ப அந்த லிங்கில் எல்லாரும் போய் ஒரு கால் பார்த்தால் இந்த காணி இந்த பிரச்சனை பெருசா எல்லாரும் பேசப்படும் தானே. அதான் அது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த எல்லாரும் அந்த பிரச்சனை அந்த உணர்வை மதிச்சு எல்லாரும் ஒன்றா வந்தினவன்றான் இந்த பிரச்சனை வேலைக்கு முடியும், வேலை பெருசா வரும். ஆனா அந்த உணர்வு இல்லாட்ட நெஞ்சுக்குள்ளே வரணும். இன்னொன்று தம்பி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஆர்மியில வேலை கிடைச்சா நீ ஆர்மியில போ, உனக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சா நீ போலீஸ்ல போ, உனக்கு ஏர்போர்ட்டுக்கு வேலை கிடைச்சா நீ ஏர்போர்ட்டுக்கு போ. சரி, இலங்கை 2 ரீதியில நீ போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. STFல வேலை கிடைச்சா நீ போ. சரி, அதே மாதிரி நீ ஒரு லெக்சர் கிடைச்சா போ. ஆனால் நீ எல்லாம் படிச்சு இவ்வளத்துக்கும் போனாலும் உன்னுடைய பிரச்சனைக்காக ஒரு சின்ன குரல் கொடு. உனக்கு யார் மேலதிகாரி அவருக்கு சொல்லு, இதென்ற உணர்வு, இதென்ற வேலை. உனக்கு வேலைக்கும் உணர்வுக்கும் விளங்கப்படுத்த தெரியணும். நீ ஒரு வேலைக்கு போற, படிச்சனின்றோடு சொல்லி போட்டு நான் இதுக்கு போகிறேன். உனக்கு உணர்வுக்கும் உண்ட அறிவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு அதை உண்ட தளபதிக்கும் உண்ட மேலதிகாரிக்கும் விளங்கப்படுத்து. அப்ப இது இந்த தெரியும் தானே. இலங்கையிலேயே நான் நினைக்கிறேன் இந்த வழிவடக்கு மட்டும்தான்டாப்பா இன்ற வரைக்கும் சனம் கால் வைக்காத இடமா இருக்கு. 92 இன்றைக்கு எத்தனை வருஷம்? 92 பாருங்க, 20 30 34 வருஷத்துக்கிட்ட வருது. 34 வருஷம். சரி, 30 சண்டை நடந்த முள்ளிவாய்க்கால விட்டுட்டீர்கள். சரி, கடைசி யுத்தம் நடந்த முள்ளிவாய்க்கால விட்டுட்டீர்கள். இடையில இந்த நாகர்கோவில் மூவமாலை இதெல்லாம் உயர் பாதுகாப்பு வெளியே விட்டுட்டீர்கள். சில இடங்கள் ஆர்மி கேம்ப் இருந்த இடங்கள் விட்டுட்டீர்கள். சரி, இப்ப கேப்பாப்புல வந்துடா தம்பி, இப்ப பிடிச்சா பிறகுதான் அது வந்தது. அப்ப ஆனா இது எவ்வளவு காலமுடா தம்பி, நிறைய அரச காணிகள் உங்களை கிடக்கடா தம்பி. அப்ப அரச காணிகள் இருக்கும். சரி, உங்களுக்கு ஆர்மி கேம்பும் இருக்கத்தான் வேணும், சேர்தல் இருக்கத்தான் வேணும். அதுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்க கூடாது, விடக்கூடியதை விடுங்கோ. அதே மாதிரி 86ஆம் ஆண்டு ஏர்போர்ட்டுக்கு சுவீர்ச்சனிகள் காணி இந்த வரைக்கும் அதுக்கும் என்ன செய்யல நீங்கள்? ஒன்றில் அதுக்கான ஈட்டுத்தொகையும் கொடுக்கவில்லை, இந்த வரைக்கும் அதுக்கான பிரச்சனையும் தீரையில்லை. 86ஆம் ஆண்டாப்பா நான் பிறந்த ஒரு 4 வருஷத்துல நடந்த விஷயம். நான் பிறந்து 4 வருஷத்துல. அப்ப இன்றைக்கு பார், ஒரு தீர்வும் இல்லாம நீங்க எழுத்து கொண்டிருக்கீங்களே. அப்ப நாங்க சுடலைக்கு போறதுக்கு முன்ன வெங்கட காணியூருக்கா பார்க்க வேண்டிய ஆசைப்படுற தப்பா? தப்பில்லை தானே. அப்ப உன்னை போல இருக்கிற பொடிகளும் இதை விளங்கி எங்களோட வந்து இணையிருந்துச்சு. இது ஒரு இன்னும் ஒரு பெருசா 4-5 பேர் இல்லாமல் எல்லா இடம் ஒரு நாள் ஒரு ரீல்ஸ் ஒரு நாளை காணும். ஒரு நாளைக்கு நின்றாலே காணும். கேட்க வேண்டிய ஆளுக்கு இந்த இது கேட்கும். எங்க உணர்வு மதிப்பு. இப்ப நீ
தமிழ்ல கழிச்சா இன்னொருத்தன் அதை சிங்களத்திலயோ இங்கிலீஷ்லயோ தனக்கு தெரிஞ்ச மொழியில மாத்தி பார்ப்பான். இப்பதான் அதுக்கான வசதியும் இருக்கு. வசதி எல்லா வசதியும் Right. இருக்கணும். அப்ப ஒரு நாள் எல்லாரும் உங்களோட முகநூலில் உங்களோட யூடியூப்ல உங்களோட டிக்டாக்ல அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு அதோட அருமை தெரியாது. சரி, இப்ப நான் உன்னோட காட்சி ஒன்று நேரத்துக்கு காய்ச்சிட்டேன். சரி வா, இப்படியே போய் நாங்கள் போராட்டத்தில் போவோம். சரி இதால அப்படியே நடந்து போ. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்.